வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். நிறைய இன்வெஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா கேட்டுட்டே இருக்காங்க, தங்கத்தை வாங்கலாமா, தங்கம் வாங்கினா விலை ஏறுமா, அக்ஷய திருத்தியா வருது. ஸோ அக்ஷய திருத்தியா அன்னைக்கு தங்கம் வாங்கினாக்கா எப்படி உங்க செல்வம் மல்டிப்ளை ஆகுது? இது ஒரு நம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கா? ஸோ தட் இஸ் அ சயின்ஸ். அக்ஷய திருத்தியா அன்னைக்கு தங்கம் வாங்கினா உங்களோட பணம் மல்டிப்ளை ஆகும். சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸை கண்மூடித்தனமா நம்பாம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜஸ்ட் ஒரே ஒரு உண்மையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்க வெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அக்ஷய திருத்தியா அப்படின்னாக்கா சம்திங் விச் இஸ் நெவர் டிமினிஷஸ், எட்டர்னல். அன்னைக்கு வாங்கும்போது என்ன ஆகும், அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ணாம 1 கிராம் தங்கம் வாங்கிட்டு அது அப்படியே மல்டிப்ளை ஆகுமா சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருந்தா? அதுவும் ஆகாது. ஸோ அப்ப என்ன பண்ணாக்கா வெல்த் மல்டிப்ளை ஆகும்? நம்ம தமிழ் கல்ச்சர் இருக்கு, அமேசிங் கல்ச்சர். யாருக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு டீப் ரூட்டட் நாலேஜ். அந்த ஒரு செல்வம், வெல்த், அது எப்படி மல்டிப்ளை பண்றது? செல்வம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைய எப்படி நம்ம வந்து சாதாரண ஒரு லைஃப்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போறதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் எழுதி வச்சிருக்காங்க. எல்லா பண்டிகைக்கு பின்னாடி there is a science. பொங்கல் என்ன பண்றோம் நம்ம? சன் காட், சூரிய பகவானுக்கு நன்றியை செலுத்துறோம். அவரால தான் நமக்கு என்ன கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. இல்லைன்னா சோறே இல்லை. ஸோ வெரி பிரைம் இல்லையா அது? அவருக்கு நன்றி செலுத்துறதுனால there is a science behind பொங்கல். ஆயுத பூஜை, நம்ம செய்யற தொழில்னால தானே நமக்கு ஏர்னிங்ஸ், சாப்பாடு வருது, ஃபேமிலியை பாதுகாக்க முடியுது. அதுக்கு நன்றி சொல்ற நாள், கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ற நாள். எப்படி சூப்பரா வந்து கல்ச்சர்ல வச்சிருக்காங்க பாருங்க. அக்ஷய திருத்தியா செல்வத்தை பெருக்கிற நாள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பேஸ் பண்ணி அக்ஷய திருத்தியா அப்படின்ற ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் நானு. ஸோ அந்த சூட்சமத்தை புடிச்சிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்க வெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தங்கத்தை வாங்கினா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, இந்த சூட்சமத்தை புரிஞ்சாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ 2012 இருந்து நிறைய இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ரூல்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ், எப்படி சொசைட்டில வந்து செல்வத்தை சேர்க்கணும், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு போனாலும் இட் இஸ் நாட் ரிலீஜியன் ஓரியன்டட். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் யார் வேணா வந்து கத்துக்கலாம். எல்லாருக்குமே அது காமனான ஒரு ரூல்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். அது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா, வெல்த்தை எப்படி மல்டிப்ளை பண்றது. வெல்த் சேர்க்காம என்ன பண்ண முடியாது, ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நீங்க வந்து அடையவே முடியாதுன்றது நம்மளோட ஒரு கல்ச்சர், டீப் ரூட்டட் கல்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வெல்த் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை நீங்க ரினவுன்ஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒன்று தொடர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க நிறைய ப்ரோக்ராம். நான் 2012 இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 days தொடர்ந்து சைலண்டா மெடிடேஷன் மட்டுமே, பேசவே கூடாது, அது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சூட்சமம் இத உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இல்ல மனிதர்களை தாண்டி நிறைய பேர் இருக்காங்களா, உயிரினங்கள்? இப்போ நீங்களும் நானும் பேசுறோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை பாக்குறீங்க, நான் பேசுறேன், நான் பிக்சர் காமிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நானும் ஏதோ ஒரு பூனை இருக்கு, நாய் இருக்கு, குரங்கு இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, எப்படி கம்யூனிகேட் ஆகுது? அப்போ இஃப் ஐ ஹேவ் டு கம்யூனிகேட் சம்திங் வித் சம் அதர் ஸ்பீஷீஸ், எப்படி கம்யூனிகேட் ஆகுது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஸோ கடவுள் வந்து மனிதர்களுக்காக மட்டுமே இந்த உலகத்தை படைக்கல. நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. அந்த நிறைய ஸ்பீஷீஸ், இன்ஃபேக்ட் எல்லா ஸ்பீஷீஸ் கூடயும் நம்ம கான்ஸ்டன்டா ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் பேரு தான் வைப்ரேஷன். ஸோ ஒருத்தர் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்னாக்கா வைப்ரேஷன். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். வைப்ரேஷன்னா என்ன, இது மூலமா தான் என்ன ஆகுது, மணி மல்டிப்ளை ஆகுது. ஸோ இதை கரெக்டா நீங்க இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எஸ், மணி மல்டிப்ளை ஆகும். ஸோ என்ன நடக்குதுன்னாக்கா லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பார்ட் இது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் யுனிவர்ஸ்க்கு போகுது. யுனிவர்ஸ் என்ன பண்ணுது, அதை பெருசு பண்ணி திரும்ப உங்ககிட்ட கொடுக்குது. ஐம் ரிப்பீட்டிங் தட் அகைன். யூ எமிட் எ வைப்ரேஷன். எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷன் எமிட் பண்றீங்க,
சோகமா இருக்கும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷனை எமிட் பண்றீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும்போது ஏதோ ஒரு வைபை எமிட் பண்றீங்க. எல்லா எமோஷன்லயும் என்ன ஆகுது? ஒரு வைப்ரேஷன் உங்ககிட்ட இருந்து வெளியே யுனிவர்ஸ் கிட்ட போகுது. அது யுனிவர்ஸ் என்ன பண்ணுது? அத பல மடங்காக்கி, மல்டிப்ளை ஆக்கி திரும்ப அத உங்ககிட்டயே குடுக்குது. நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா? அந்த ஹாப்பினஸ் யுனிவர்ஸ் கிட்ட போகுது. அப்போ யுனிவர்ஸ் என்ன நடக்குதுன்னா, சதீஷ் ஹாப்பினஸ தான் விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கான எல்லா விதமான சிச்சுவேஷனையும் திரும்ப யுனிவர்ஸ் எனக்கு குடுக்குது. நான் சோகமா இருந்தேன்னா, அந்த சோகமான வைப்ரேஷன் யுனிவர்ஸ்க்கு போய் அது நினைச்சுக்குது யுனிவர்ஸ் சதீஷ் சோகத்தை தான் விரும்புறாருன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கக்கூடிய சூழ்நிலைய திரும்ப எனக்கு என் வாழ்க்கையில கொடுக்குது. சோ யுவர் வைப் அட்ராக்ட்ஸ் வைப், யுவர் வைப் மல்டிப்ளை வைப். ஸோ நிறைய தப்பு பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனசுல கை வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதுக்கு? தப்பு பண்ணும்போது மனசு பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குதா, திக்கு திக்குன்னு அடிக்குதா? அப்ப திக்கு திக்குன்னு அடிக்குதுன்னா நீ தப்பு பண்ற அந்த செயலை செய்யாதன்னு என்ன சொல்லுது? மனசு சொல்லுது. அதை நம்ம கேட்கிறோமா? கேட்க மாட்டேங்கிறோம். நிறைய விஷயம், நல்ல விஷயம், ஹாப்பினஸ் ஆன விஷயம் செய்யும் போது திரும்ப மனசுல கையை வச்சு பாருங்க. ஹாப்பினஸ் வைப், யூ கேன் ஃபீல் இட். அப்சல்யூட்லி யூ கேன் ஃபீல் இட். நம்ம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம விட்டுட்டு வெளியே இருக்கிற விஷயத்த தேட ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது? நம்மளோட டீப் ரூட்டட் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது. சோ தமிழ்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குல்ல, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க ஹாப்பினஸ கொடுங்க, மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, அது மல்டிபிள் ஆகி திரும்ப உங்ககிட்ட தான் வருது. நீங்க தப்பு பண்ணுங்க, கெட்டதை பண்ணுங்க, திரும்ப அது மல்டிபிளை ஆகி திரும்ப உங்ககிட்ட தான் வருது. தட் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி மணி ஒர்க்ஸ். சோ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு சாலரிட் எம்ப்ளாயி இருக்காரு, சலிச்சுக்கிட்டே வேலை செய்யறாரு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட பணம் சேருமா? யூ லுக் அட் சம் அதர் பர்சன், ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, ஒரு ஹாப்பியா இருக்காரு, சந்தோஷமா இருக்கிறாரு. எப்படி இருக்கும் அவருக்கு? நிறைய ஹாப்பினஸ்ல பணம் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், கிரிக்கெட் ஆடுறவங்க, ஆக்டிங்ல இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் பீப்புள், செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாம் வந்து they are in dream world. அப்படியே அவங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யும் போது ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் they get more money, they get more money. பாடுறவங்க, ஆர்டிஸ்ட். சோ சிம்பிள், நீங்க என்ன கொடுக்குறீங்க மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வருது. தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அக்ஷய திருத்தியா. சோ என்ன பண்ணுங்க, அக்ஷய திருத்தியா அன்னைக்கு சந்தோஷத்தை கொடுங்க. கோல்டு வாங்கும்போது எப்படி இருக்கு? யூ ஃபீல் குட், யூ ஃபீல் ஹாப்பி அண்ட் இட் வில் கம் பேக் டு யூ. பட் கோல்டுல மட்டும்தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கா? கிடையாது. டொனேட் பண்ணி பாருங்க, அதுலயும் ஹாப்பினஸ் இருக்கு. யூ டொனேட் சம்திங் ஆன் அக்ஷய திருத்தியா, யுவர் வெல்த் மல்டிப்ளைஸ். நீங்க யாரையும் ஏமாத்தாம நல்ல வழியில பணம் சம்பாதிங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனை பண்ணுங்க. யுவர் மணி மல்டிப்ளைஸ். சந்தோஷமா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஏதோ மெடிடேஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யுவர் மணி மல்டிப்ளைஸ். த கீ இஸ் லிசன் டு யுவர் வைப்ரேஷன். உள்ளுக்குள்ள இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எப்படி வெளியே போதோ அது மல்டிப்ளை ஆகி வருது. சோ ஃபேக்ட் என்ன? அக்ஷய திருத்தியைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பி குட். நீங்க ஃபர்ஸ்ட் நல்லவனா இருந்தாக்கா உங்க செயல் நல்லதா இருக்கும், நீங்க ரிசீவ் பண்றது நல்லதா இருக்கும். ரொம்ப சிம்பிள். பி குட், டூ குட், ரிசீவ் குட். இந்த ஒரு மாமரம் எடுத்துக்கோங்களேன். மாமரத்துல இருந்து என்ன வரும்? மாங்காய் தான் வரும். அது சீடா இருக்கும் போதே, விதையா இருக்கும் போதே அதுக்கு நல்லா தெரியும், நான் வளர்ந்து மாங்காயத்தான் கொடுக்க போறேன்னு நல்லா தெரியும். மாமரத்துல இருந்து வேற ஏதாவது ஒரு பழம் வருமா? வரவே வராது. அது சீடா இருக்கும் போதே தெரியும் அதுக்கு. அதான் பி குட். சோ மனசுல நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அது செயல்ல அதே தான் வரும். And then you will also receive the same. That is how the world works. That is how money works. That is the thing you need to understand for Akshaya Tritiya. தங்கம் வாங்குங்க, பிலீஃப், ட்ரெடிஷன் வாங்குங்க, நல்லது பண்ணுங்க, டொனேட் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெல்த்தை கிரியேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஹோப் ஏதோ ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன்ட். நிறைய விஷயம் மணி பத்தின விஷயமா இருக்கலாம், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏதாவது டவுட், ரெக்கமெண்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். See you. Bye bye.